Hello. The Government of India issue 5-year sovereign gold bond at an issue price of rupees 5,000 per gram. An investor, Mr. JK, has purchased 200 grams SGB under this scheme. The bond carries a coupon rate of 2.5% per annum, calculated as simple interest on initial investment amount, with interest payable annually. At the end of 5 years, the bond will be redeemed at the prevailing market price of gold. The annual interest received is taxable at the investor's applicable marginal income tax rate. Any capital gain arising on redemption is taxable at 20% after considering the benefit of indexation. The inflation rate during the holding period is assumed to be 4%. Mr. Investor, Mr. JK, an investor purchases 200 grams of SGB at 5,000 per gram. The investors falls in the 30% tax bracket. Inflation is 4% per annum. What are the post-tax annual interest income and approximate real post-tax returns percentage on initial investments? See, ஒரு 200 கிராம் வாங்குறது எஸ்ஜிபியில் இப்போ 200 கிராம் எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 200 இன்ட்டு 5000 ரூபாய் ஒரு கிராம் அப்படின்னு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. 30% ஸ்லாப் ரேட், இன்ஃப்ளேஷன் 4% வச்சு நம்ம சம் பண்ண போகிறோம். ஒரு 10 லட்சத்துக்கு 2.5% போட்டால் 25,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ 10 லட்சத்துக்கு 2.5% போட்டால் உங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்குது. போஸ்ட் டேக்ஸ் 25,000 ரூபாயிலிருந்து திருப்பியும் நீங்கள் என்ன செய்யணும், 30% டேக்ஸ் கழிச்சிட்டிங்கன்னா 17,500 ரூபாய் கிடைக்குது. ஸோ இதுதான் போஸ்ட் டேக்ஸ். ஸோ 17,500 ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு. அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் தி போஸ்ட் டேக்ஸ் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்டு அப்ராக்சிமேட் ரியல் போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ உங்களுக்கு 2.5% இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 - T டேக்ஸ் ரேட்ஸ் 30%. அப்போ 2.5 இன்ட்டு 0.7 போட்டால் 2.5 இன்ட்டு 0.7 போட்டால் உங்களுக்கு 1.75 கிடைச்சிச்சு. இந்த ரியல் போஸ்ட் டேக்ஸ் 4% இருக்கிறதுனால இவங்களுடைய ஏர்னிங் 1.75%. அப்போ 1.75 - 4 அப்படின்ற போது உங்களுக்கு -2.25 வந்துச்சு. ஸோ உங்கள் அப்ராக்சிமேட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2.25 17,500 அப்படின்றது. ஸோ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர்ஸ். After 5 years, gold price becomes 6,800 per gram. Inflation is constant at 4% annually. What is the indexed cost of acquisition and taxable gain to Mr. JK? அப்போ 5 வருஷம் கழிச்சு கோல்டு ப்ரைஸ் 6,800 மாறிடுச்சு. இன்ஃப்ளேஷன் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும்போது அப்போ வாட் இஸ் தி இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் அண்டு டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆன்சர் அப்படின்னு பாருங்க. ஸோ 200 இன்ட்டு 500 5,000 போட்டு 10 லேக் வந்துச்சு. இப்போ கோல்டு ப்ரைஸ் 5 இயர்ஸ் கழிச்சுனா என்ன ஆயிடுச்சு, 6,800 ஆயிடுச்சு. இன்ஃப்ளேஷன் அப்படியே தான் இருக்குது. ஹோல்டிங் பீரியட் 5 இயர்ஸ் இருக்குது. இண்டெக்ஸேஷன் காஸ்ட் வேணும் இல்லையா. இப்போ 200 இன்ட்டு 6,800 போட்டால் 13,60,000 ரூபாய். இப்போ 13,60,000 ரூபாய் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னு தான் அடுத்த கேள்வி. ஸோ சின்ஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் 4% எவ்ரி இயர், இண்டெக்ஸ் காஸ்ட் எப்படி நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.04 இன்ட்டு 1.04 இன்ட்டு 1.04 இன்ட்டு 1.04. ஸோ 4 இயர்ஸ், சாரி 5 இயர்ஸ் இன்ட்டு 1.04. அப்போ 1.21665 அப்படின்றது. அப்போ இண்டெக்ஸ் காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சத்தோட மதிப்பு இன்னைக்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனோட சேர்த்து இன்ட்டு 10 லட்சம். 10 லட்சத்தோட மதிப்பு 12,16,653 ரூபா இருந்திருக்கும் இன்ஃப்ளேஷனோட சேர்த்து. ஆனால் இப்போ நீங்கள் எவ்வளோக்கு வித்துருக்கிறீங்க, 13,60,000 ரூபா. ஸோ 13,60,000 ரூபாய் அப்படின்னு நம்ம கழிச்சிட வேண்டியது -13,60,000 ரூபா.
So you will get 1,43,347. So இண்டெக்ஸேஷன் காஸ்ட்ன்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 4,16,653. டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் வந்து 1,43,000. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறான் அவன் கிளியராக. ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட்டு ப்ளஸ்ஸு 47 கேபிட்டல் கெயின். அப்போ ரெண்டாவதுக்கு வந்து டின்ற ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 நம்ம போகிறோம். எஸ், கொஸ்டின் நம்பர் 3. தட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. இது ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சா அது ஈஸியாக இருக்கும். அசிம் SGB redeems at 6,800 per gram and Mr. JK is in tax bracket of 30%. What is the net amount received after capital gain tax? 30% indexation சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான ஆன்சர் தானே. எப்படின்னா யூசி 13,60,000 ரூபா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு நெட்டாக கிடைச்சது இங்கே 1,43,347 டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் இல்லையா. அந்த 1,43,347க்கு 20% நம்ம போட்டாகணும். 20%. ஸோ 28,669 ரூபா. ஸோ ஒரு 13,60,000 28,669 ரூபா போச்சுன்னா 13,31,333 ரூபா அப்படின்றது தான் சரியான விடை. ஏன்னா நெட் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து 13,60,000 கிடைச்சிருக்கும். நீங்கள் கேபிட்டல் கெயினுக்கு டேக்ஸ் நீங்கள் கட்டிட்டு அந்த டேக்ஸ் கட்டினா உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய மிச்ச அமௌண்ட் வந்து 13,31,331 ரூபா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. அது கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த 600 வித் SGB redeems at 6,000 per gram and in tax 30% tax bracket 13,60,000 ரூபா. வாட் இஸ் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படிங்கும்போது 13,60,000 ரூபா கிடைக்கும். இதுதான். அப்புறம் அந்த டேக்ஸ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கழிச்சிட்டு போக இவருக்கு எவ்வளோ கையில் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கையில் இவருக்கு 13,31,333 ரூபா தான் கிடைக்கும் அப்படின்றது அது ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Hello.